மகிழ்ச்சி. ஞாயிறுல இடக்கடை வர்றது தானே, அப்ப பிரச்சனை இல்லை. மற்றபடி சிறப்பான மாதிரி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கும் அது பிடிச்சிருந்தது. நீங்க கதைச்சது இன்றைக்கு தட்டுணிவா இருக்க வேணும், இந்த கைத்தடிகள் ஒருங்க வேண்டாம். பிடிக்கலையேன்னு சொன்னீங்களோ? பிடிச்சிருந்தான்னு சொன்னான். பிடிச்சிருந்தேன்னா பிடிக்கலையா நீங்க? பிடிச்சிருந்தது. கைத்தடி பிடிச்சிருந்தது. எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அது நல்லா இருந்த அந்த வார்த்தையும் எனக்கு. சரி சரி. கைத்தடிகள் அப்ப சிவாஜினி அவர்களுக்கு மட்டும்தான் விளங்கு இல்லைன்னு கேட்டுக்கொண்டு காதுக்குள்ள கொடி இருக்கிறேன்னு கேட்டுக்கொண்டு. சரி சரி, சந்தோஷம். வேலையென்றால் சரி, வேலையென்றால் சரி. ஒருக்கா நீங்கள் முகம் காட்டி நீங்கள் நினைக்கிறேன், ஒருக்கா பார்த்தேன். ஓ, நான் அது ஒன் பண்ணிக்கல, போடக்கல. சரி சரி, சந்தோஷம். போட்டுட்டு தான் மற்ற வேற வேலை செய்யறவன் கூட என்னோட வேலை செய்யணும். அப்ப எனக்கு கதை பார்க்க முடியாம இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையில ஒரு பிரயோசனமா இருக்கும் இந்த இது. எனக்கு அதை கேட்க வேணும், பார்க்க வேணும்ன்றே இருக்கும். உண்மையில அப்பப்ப அப்படி வந்தாலும் நான் காதுக்குள்ள கொழுகி கொள்ளுவேன். இல்லாத போயக்கிளையோ வெறியக்கிளையோ அப்புறம் போட்டு கேட்டு கேட்க வேணும், பார்க்க வேணும் என்றதுக்கு அப்பால நாமும் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும், மாற வேண்டும் என்ற எண்ணங்களும் வர வேண்டும் அல்லோ. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் முக்கியம். அல்லாட்டி கேட்டுட்டு போறதுல ஒன்றும் இல்லை. எல்லாம் எனக்காகத்தான் இந்த பதிவு என்றதை நான் சில நேரங்களில் எடுத்துக்கொள்வேன். நான் கேட்க வேணும் என்ற மாதிரி. உண்மையில எனக்கு பிரயோசனமாக இருக்கிறது சொல்லி சொல்றேன். உங்கள் போன்றவர்கள் நீங்கள் நம்புவதில்லை தானே. நடாமோகன் உபதேசம் செய்கிறவர் விடியவல்ல வந்தண்டு. என்னுடைய கதைகள் தான் நான் சொல்வது உண்டு எப்பவுமே. என்னுடைய கதைகளை மட்டும்தான் சொல்வேன். அதுல சரியும் பிழையும் எந்த இடத்துலையும் விவாதிப்பேன். அதுக்காக நாளைக்கு நான் மாற மாட்டேன். இப்ப சிவாஜினர் கேட்ட மாதிரி, இப்ப நாளைக்கு பிடிக்கிற முயலுக்கு 4 காலன்னா நான் 4 காலன்னு மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்காக நேற்று இன்றைக்கு பிடிச்ச முயலுக்கு 3 காலண்டைகளை என்ன 4 காலண்டு சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. சரிதானே? உலக தமிழ் மொழி நாள் வரைக்கும் நிச்சயம் பண்ணினோம். சரியா? யார் செய்தார்கள்? எங்களுக்கு பிறகாவது யாராவது செய்தார்களா? இல்லை. என்ன அப்ப ஓரளவுக்கு விளங்கணும் இந்த காட்லையின் ஊடாக. எதை அதுக்காக நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு சொல்லல, நிறைய விவாதிக்கிறோம். அதுதான் உருட்டல் சிந்தனை என்று உலகத்தில் அப்படி ஒரு பேரே இருக்காது. அதை கொண்டு வந்து உருட்டுகிறோம் என்ற. ஆனா இன்றைக்கு என்ன ஒருவர் நையாண்டி பண்ணிட்டார், தான் விவாதத்துக்காக பேசினேன். அது பிள்ளை. அப்படி என்ன நீங்க சீரியஸா கதைக்க நானும் விவாதத்துக்காக உங்களை மூட்டி விட்டுருவேன். விவாதத்துக்கு தானே நானும் அதுல கதைச்சிருப்பேன். எனக்கும் விருப்பம் அப்படி பிள்ளையா கதை மாறி கழிச்சு பண்ண போறதானே, எதிராக கழிச்சிட்டு போகலாம். அதுக்கு நிறைய பட்டிமன்றங்கள் நடக்கிறது தானே பாமுகத்தில். அதுக்குள்ள சேர்ந்துட வேண்டியதுதான். சரி, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போது நாங்கள் படிப்போம். கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி. உங்களோட வீட்டு பக்கம் ஒரு தரம் எழும்பே இல்லைன்னு பிரச்சனை இல்லை. இப்பவே நித்திர ஓடட்டும். ஏனண்டா வளர்ந்ததுக்கு பிறகு நித்திர ஓடல இந்த சமூகம் விடாது. என்ன பிள்ளை, புருஷன், மனைவி என்று தொந்தரவுப்படுத்தா இப்பவே தூங்கட்டு நல்லா. சரி, இது என்ன முழு பக்கத்துக்கு ஏன் வருது இல்ல? நான் சிவாஜினி கலைக்கிறேன். ஓம் வணக்கம். ஒரு செய்தி என்னடா, நான் இன்றைக்கு வெளியில ஒரு லஞ்சுக்கு ஒரு வீட்டை போறேன். நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகள்ல இணைந்து கொள்ள முடியாது. நன்றி. என்னடா உங்களோட வீட்டுல சாப்பாடு இல்லையா? எங்களை வீட்டே சாப்பாடு இல்லை, ஒரு விருந்தோம்ப. உங்களுக்கு மட்டுமா இல்ல கணவர் வரையிடமா? 3 ஃபேமிலி நேரம். சரி, இது என்ன இது ஆமில்லை சொல்லக்கூடாது போட்டி நடக்குதா ஒரு வார்த்தையில்? சரி, சந்தோஷம். இல்ல சாமந்தி சடங்கு ஒன்று யோசிச்சேன் நான். வளமே இந்த நேரத்துல சாப்பிட கூப்பிடுறேன்னா அதுக்கு தானே கூப்பிடுவார்கள். என்ன நன்றி. சென்று வாருங்கள், வெற்றிகள் குவியட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இப்போது வரிகள் குறைவுதானே. நாங்கள் 11 மணிக்கு சரியா யோகா தொடங்குகிறோம். யோகாவுக்காக காத்திருப்பவர்கள் 11 மணிக்கு டாம் டீம் டூம் என்று ஓடி வாங்கும். அது என்ன மொழி இத அவந்திக்கா? டாம் டீம் டூம் என்றா அது தெரியாது. பிறகு நீங்க என்ன பள்ளிக்கூடம் போற இல்லையா? டாம் டீம் டூம் என்றா என்ன மொழி என்று தெரியாது. இப்ப நவுல் சொல்லுவார் பாருங்க. சொல்லுங்க நவுல். தமிழ் மொழி. தமிழ்லானே சொன்னான் நான்.
என்ன வந்திக்கா பாத்தீங்களா? இப்ப நகுலுக்கு விளங்கிட்டுது நாங்க எப்படி கதைப்போம். டாம் டீம் டூம் தமிழ் தானே. ஓ வணக்கம் நீதினி அவர்களே. வணக்கம் சார். அங்க வேலையிட்டு தகவல் இல்லை, தரணிக்கா மட்டும்தான் போட்டிருந்தார். அதனால தான் பார்த்துட்டு சரி என்று வாருங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க, டாம் டீம் டூம் அண்டா என்ன மொழி? எல்லா மொழியிலயும் வரலாம். ஓ நான் சொன்னது என்ன மொழி? தமிழ் மொழி. அவ்வளோதான். அவந்திக்கா குட்டுங்கோ தலையில டொக்கொண்டு போடுங்க. சரி ஓகே பார்ப்போம். ஜியா நடேசனா மன்னிக்கணும். வணக்கம் ரஜினிகளே, வாங்க. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரே தெய்வம். இன்று 9/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஐப்பசி 23ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் அவா உறுத்தல். குறள் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்ற திருக்குறள். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்ற திருக்குறளின் விளக்கம். வேண்டும் போது பிறவாமை வேண்டும், அப்பிறவாமை வேண்டாமையை விரும்பத்தானே வெறும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி கேட்டதெல்லாம் நம்பாதே நம்பியதெல்லாம் சொல்லாதே என்ற பழமொழியுடனும் இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு. பெற்றோரை தெய்வம். சிறு வயது பராயத்தில் என் வீட்டில் மறக்க முடியா எனது பிறந்த நாள் கொண்டாட்டம். இன்றும் நினைக்கையில் நிற்க காரணம். அன்றைய கால பிறந்த நாளில் வீடு எப்படி இருக்கும்? வளர்ந்த கால நினைவுகளோடு பெற்றோரை நன்றியோடு உயிர் பூட்டுவோம் என்பது தலைப்பாகிறது. உற்சாகமாய் இணைந்திருக்கும் எல்லோரையும் அன்போடு வரவேற்று வாசிக்க மாறி மாறி வாசித்தளிக்க இருக்கும் எல்லோரையும் அன்போடு வரவேற்று எழுதி வரிகளுடன் இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துக்கள் கூறி அவர்களுடைய வரிகளையும் இங்கே இணைக்க காத்திருக்கிறோம். முதலில் இணைந்து சிறப்பித்துக் கொள்கிறார். முதல் வரி நான் வாசிக்கிறேன். நீதினி தொடர்ந்து கொள்ளுங்கள். இணைந்து சிறப்பிக்கிறார் ஜியா நடேசன் அவர்கள். பெற்றோரை தெய்வம் நிகழ்வில் எனது பிறந்த நாளில் முதலில் காலை கோவிலுக்கு போய் பூசை பலி கண்டு தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்று தருவது. வீட்டிலே பிறந்த நாள் கேக் வெட்டினது ஞாபகம் இல்லை. அம்மா பலகாரம் செய்து கொள்வா. பக்கத்து பான் செய்யும் பேக்கரி வன்னியசிங்கம் ஸ்பான்ஸ் கேக் ஆர்டர் பண்ணி எடுப்பது உண்டு. புது உடுப்பு போட்டேன். சித்தப்பா காசு தருவார். அம்மாவின் சகோதரன் சித்தாடை வாங்கி தந்தார். அன்று ஆடு அடித்து பெரும் சாப்பாடு. எல்லோரும் கூடியிருந்து சாப்பிடுவோம். பக்கத்து வீடு அம்மாவின் சகோதரியின் பிள்ளைகள் 2 அவர்களுக்கும் சாப்பாடு கொடுத்து மாலைதான் கேக் பலகாரம் தேநீர் விருந்து நடக்கும். சிறியதாத்தான் கொண்டாட்டம் இடம்பெறும். சில சமயம் அங்கு பணி செய்த அருள் சகோதரர்கள் அருள் தந்தை அவர்களுக்கு மதிய சாப்பாடு கொடுப்பதுண்டு. சகோதரங்கள் எல்லோரும் படிக்கும் காலம் அவர்கள் எனக்கு கட்டிப்பிடித்து முத்தங்கள் தந்ததுண்டு. அம்மா ஐயா உட்பட விளையாட்டு சாமான்கள் கிடைத்தது. ஞாபகம் இல்லை. புதுச்சட்டை கிடைத்தது. சந்தோஷம் என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் ஜியா நடேசன் அவர்கள். மிக்க நன்றி. அத்தனை வரிகளையும் இப்ப வரையும் ஞாபகம் வச்சிருந்து அப்படி என்றெல்லாம் கொண்டு வந்து வரிகள் ஆளுகிறது சிறப்பா இருக்கிறது. நாங்க போன் யோசிப்பேன், நாங்களும் இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இப்படி எல்லாம் பேசிக்கொள்வோமா, இல்ல வரிகளா எழுதுவோமான்றது எனக்கு என்ன தேவை வைக்கும். வாழ்த்துக்கள் யாண்டி. தொடரும் முதல் வரியோட இணைந்திருக்கிறீங்க. தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். இந்த தலைப்பு முதல் வந்ததா? இல்லை. சரி, நன்றி. அதுல நான் எழுத்துப்பிழை போட்டுட்டு ஒரு உறவு குரல் பதிவு விட்டிருந்தார் காலையில. பிறந்ததுக்கு பிறந்த வேண்டும் வரது. நான் நள்ளிரவு நடிச்சாம எழுதினேன். அது பார்க்கல இந்த பழைய மொபைல் நான் பாவிக்கிறேன் மகளுடையது. அதுல அந்த எழுத்து முந்தின மொபைல்ல அது தெரியுதா, கன்னடம் டைப் பண்ணிட்டா அது பழகும். நானா போட்டேன்டா வணக்கம் பெறும். தெரியுமா? அது செய்யறீங்களா? அதுல ஸ்பெல்லிங் செக் பண்ண தேவையில்லை. இப்போ ஒவ்வொரு இரவு சரியான நண்பர்கள் சந்திப்புக்கு பிறகு சாமந்தான் வீட்டை வந்துட்டு அந்த நேரம் தான் கடை 2 எழுதி போட்டுட்டு டக்கண்டு தூங்கியாச்சு. விடிய காலையில் நல்ல செய்தி. அப்ப நான் போட்டேன் நன்றி நீங்களும் எழுதுங்கன்னு போட்டிருந்தேன். பதில காணும்.
சரி, நன்றி. ஓகே. நன்றி. ராஜினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுடைய வரிகளை நீதினி ராஜினியை நீதினி வாசிக்கிறார். எல்லாருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இது ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் வரிகள். பெற்றொரு தெய்வம். சிறு வயதில் கொண்டாடியதாக அம்மா சொல்லவா எனக்கு ஞாபகம் இல்லை. தெரிந்த வயதில் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவின் 6 சகோதரர்களும் பிள்ளைகளும் பக்கத்து 3 குடும்பமும் சொல்லாமலே வருவார்கள். அண்ணனின் 4ஆம் சடங்கு அன்று, எனது 25வது பிறந்த நாள் அன்று மாலை அறைக்குள் நான் தைத்த உடுப்பு போட்டு நான் செய்த கேக் வெட்டி போட்டோ எடுத்த ஞாபகம். பின் இருக்கும் பொம்மை நான் செய்த எனது முடியை வெட்டி கொண்டே போட்டேன். ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் வரிகள். எவ்வளவு அழகா இருக்கிறாரு அந்த படத்துல தெரியுதா? ராஜினி அப்படியே முகம் இருக்கிறது. இப்போ மகள் மாறி இருக்கிறார். இல்ல, ராஜினி ஆண்டி மாதிரியேதான். ஆனா தன்னுடைய முடியை வெட்டி போடுறதுன்றது ஆச்சரியமா இருக்கு. அதான், ஆனா படத்துல அந்த பொம்மை கொண்ட மாதிரியே இல்ல, இன்னும் வெடிச்சு விட்டுருக்க மாதிரி. அதுக்கு பிறகுதான் வெட்டி இருக்கிறார் அன்னைக்கு. இல்ல, அந்த பொம்மை சரி 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 சரி, அது விரிச்சு விட்ட மாதிரியா? அது கொண்ட மாதிரி இல்ல, ஆனா விரிச்சு விட்ட. ஓகே ஓகே. சிறப்பு. தொடர்க ஜெசிந்தா மணிவண்ணன், ஜெசி மணிவண்ணன் அவர்கள் வாசித்தளிக்க. நான் நடாமோனோட கை வைத்தாதபடியா ஜெசி அவர்கள் சுவிஸிலிருந்து, என் நினைவில் பிறந்த நாள் அன்று அம்மா சட்டை தத்து தருவார். புதிய காலணியும் காசும் இனிப்பு பக்கற்றும் அப்பா தருவார். நன்றி. பெற்றோரே தெய்வம். என் நினைவில் பிறந்த நாள் அன்று அம்மா சட்டை தைத்து தருவார். புதிய காலணியும் காசும் இனிப்பு பாக்கெட்டும் அப்பா தருவார். அம்மம்மா மற்றும் உறவினர்களிடம் இருந்தும் பரிசு பொருட்கள் கிடைக்கும். அன்று எனக்கு பிடித்த உணவை அம்மா சமைப்பார். மாலை நேரம் கடையில் வாங்கி கேக் வெட்டியது நினைவில். நிற பலூன்கள் வரவேற்பறையில் அழகுபடுத்தும். அன்றைய நாள் எனக்கான நாளே. எழுதும் போது மிக மகிழ்ச்சி. நினைவூட்டிய பன்முகத்திற்கு நன்றி. ஒரு கேள்வி, உங்களுக்கு அன்றைய காலத்தில் பிடித்த உணவு அது? எனக்கு குண்டு தோசை என்று சொல்லி அந்த தோசை அம்மா செய்து ரொம்ப பிடிக்கும். முட்டையெல்லாம் விட்டு அது வெள்ளி என்றாலும் செய்து தருவார் எனக்காக. ஒபிசிட்டி வந்த இட்லி தான் குண்டு தோசை, வயிறு பெருத்த இட்லி. சரி, நன்றி 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 நன்றி. நீங்க அந்த மகிழ்ச்சி என்று சொன்னதுக்குள்ளேயே மகிழ்ச்சி தெரிஞ்சு மகிழ்ச்சி உண்மையில. மற்ற இதோட இன்னொரு விஷயம், பிறகு அந்த ஞாபகம் இருக்குது. அந்த நிற பலூன்கள் வேண்டி எல்லாரும் ஊதி கட்டி அந்த நாள் அது எனக்கு ஏதோ அந்த பறக்கிற மாதிரியான ஒரு அந்த நினைவே இருந்துச்சு. அது எனக்கு இன்றைக்கு என்னுடைய நாள் என்ற மாதிரி தான் சிறப்பா இருக்கிறது. அந்த நினைவு தெரிஞ்ச பிறந்த நாள்கள். பிறகு கொஞ்சம் வளர்ந்தா போல கூட பாடசாலையில இப்ப நான் தொவி அங்க பக்கெட்டா கொண்ட கொடுக்குறானே அதை தவிர்த்து கொண்டேன் நேர் வடிகையை விட. ஆனா அப்பா கொண்டு வந்து மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த மகளின் பிறந்த நாள் விட்டு வந்துட்டா இன்ன வகுப்புன்னு சொல்லி இன்னடி செல்ல கொடுக்க சொன்னாப்புல அவர் கொண்டு வந்து இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அந்த டீச்சர்கிட்ட சொல்லிட்டு இந்த ஜெசிந்தாக்கு பிறந்த நாள். அப்ப எல்லாரும் பாட்டு பாடினாங்க ஏழு படிக்கைக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். உண்மையில அது நான் மறந்து விட்டுட்டேன்னு சொல்லித்தான் அப்பா அந்த பேக்கெட்டை கொண்டு வந்தேராம். நான் போய் கேட்டேன். ஆனா உண்மையில அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கே கூட உண்மையில அப்படி இனி ஒரு நாள் வராதுதானே அந்த பள்ளி பருவத்தில. அது கூட சந்தோஷம் தான் எனக்கு. அப்படி அப்பா கொண்டு தந்துட்டாருன்னு சொல்லி அந்த நேரம் ஒரு வெக்கமா இருந்துச்சு. ஐயோ, இந்த ஓப்பில கொண்டு எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து எல்லாரும் பாடினார்கள் சொல்லி காணும் பொழுதெல்லாம் அடிக்கடி பாடுறாரு. உண்மையில மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி அதிபர். நன்றி. ஆனா அந்த 5 வயசு பிள்ளைய பாக்குறேன்னு உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இது 5வது பிறந்த நாளுக்கு ஸ்டுடியோ போய்தான் எடுத்தார்களாம். ஒன்றில அப்பா அம்மாடா முகம் அப்பா அதுல பழுதாயிட்டு அந்த படம். அப்ப அம்மா உள்ளத மட்டும் கட் பண்ணி எனக்கு அனுப்பி இந்த எடுத்து வச்சுக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தொடர்கிறார் சாந்தினி திரையரங்கன் அவர்களின் வரிகளை வாசிக்க. திரையரங்கன் அவர்கள் இனிய
வணக்கம். பெற்றோரை தெய்வம். எங்க சிறிய வயது பிறந்த நாள் கொண்டாடியதில்லை. அப்ப ஒரு ரூபி இனிப்பு பை வாங்கி டாஃபி டாஃபி தருவார். டாஃபி டாஃபி ரோபியன் டாஃபி எழுதினா டாஃபி. ஓகே. அப்ப ஒரு டாஃபி இனிப்பு பை வாங்கி தருவார். பாடசாலை எடுத்து சென்று ஆசிரியர்கள் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்து மகிழ்வோம். கோயிலுக்கு சென்று வழிபடுவோம். அம்மா வடை செய்து தருவார். உயர்தரம் படிக்கும் காலத்தில் நண்பர்கள் வருவார்கள். தொடர்ந்து நண்பர்களுடன் பிறந்த நாட்களை இனிதே தொடர்ந்தன. சாதனை துறையாளர்கள் அவர். உங்களுக்கு என்ன விளங்கிச்சு விளங்க இல்லை? எல்லாம் வாங்கியது. எல்லாம் விளங்கின. அப்பா தொடர்போம். நன்றி. நன்றி. தொடர்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. பெற்றோரை தெய்வம். எனது பிறந்த நாள் என கொண்டாடியது ஞாபகம் இல்லை. ஆனால் அக்காமார் எல்லா நாளுமே புது புது துணி வாங்கி தைத்து போட்டு தலைவாரி விதம் விதமாக இழுத்து கட்டி செவ்வந்தி பூ குத்தி எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு வாகனத்தில் போவது இன்னும் ஞாபகம் என்று இணைத்திருக்கிறார் ராணி சம்பந்தர் ஜெர்மனியிலிருந்து. நன்றி. தொடர்கிறார் தமிழர் கலிராஜன் அவர்கள். நீதினி அவர்களின் வருகை. பெற்றோரை தெய்வம். வரிகள் எனது விவரம் தெரிந்த வயதில் இருந்து பிறந்த நாள் கொண்டாடும் பழக்கம் இருந்தது. பாடசாலை நண்பிகளோடு புது சட்டை போட்டு கேக் வெட்டியது. அன்றைய நாளில் அஜந்தா ஸ்டூடியோவில் போட்டோ எடுப்பது வழக்கம். ஆனால் இப்போது என்னிடம் ஒரு போட்டோவும் ஞாபகத்துக்கு இல்லை. அன்றைய நாளில் இருந்து இன்று வரை பிறந்த நாள் கொண்டாடுவது வழக்கம். என்றுமே மறக்க முடியாது. தமிழ் அவர்களின் வரிகள். இந்த வரைக்கும் கொண்டாடுறதா? அதே நேரம் ராணி சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய படத்திலையும் அனுப்பி இருக்கிறார், பார்க்கக்கூடியதா இருக்கும். அக்கா அம்மா அக்காமார் அருகில் நான் என்று அந்த படமும் போட்டிருக்கார். அது அழகா இருக்கும். ரிப்பன் எல்லாம் கட்டி போட்டிருக்கார். அதையும் பார்த்து வந்தோம். நன்றி. நகுல் அடுத்ததாக சேமிச்சனந்தன் அவர்கள். இனிய வணக்கம். பெற்றோரை தெய்வம். என் சிறு வயது பிறந்தநாள் கொண்டாட்டம் செய்ததே இல்லை. பின்பு அக்கா 50வது ஆகவே சேலை அனுப்பியிருந்தார். என் தங்கை ஜெர்மனியில் இருந்து வந்தார். இரவு கேக் வெட்டினோம். என் கணவர் மகன் இப்போ ஒவ்வொரு வருடமும் சட்டையும் காசும் தருவார்கள். நான் தாயகம் செல்லும் போது எனக்கு பிடித்ததை வாங்கி வருவேன். சைவி நித்யானந்தன் அவர்கள். நன்றி நகுல். அடுத்தது என்னுடைய படம் தான். இது என்னுடைய படம் முதலாவது பிறந்த நாளா? அப்படி செய்திருந்தோம். அந்த கொடுத்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தது நீதினி. அப்போ அதை கொடுத்து எனக்கு இதே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கு வித்தியாசமே இல்லை. ஆனா கலர் படுத்தி இருந்தோம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடித்த படம். அப்போ என் கூடயே வச்சிருப்பேன். இது இடக்கே எனக்கு ஒரு வயசு. அப்போ கல்வியங்காட்டில் இருந்தது. ஸ்டூடியோவில் போய்தான் அப்பா அம்மா எடுத்து இருந்தார்கள். இந்த படம் எடுத்த கையோடையே போய் வைப்பகத்தில் 1000 ரூபாய் போட்டிருந்தவர்கள். அந்த கதை கூட நான் இதுல சொல்லி இருக்கிறேன். அந்த 1000 ரூபாய் வைப்பக பணம் என்ன செய்திருந்தேன் கூட. இது என்னுடைய முதலாவது பிறந்த நாள் இருக்கு. ஆனா பின்பு வளர்ந்து வந்த காலத்துல எனக்கு பிறந்த நாள்ன்றது ஞாபகம் இல்லை. கேக் எல்லாம் வெட்டினதே இல்லை நீதினே. ஆனா எனக்கு பிடிச்சது பலாப்பழம் சாப்பிடுறது. அப்ப பலாப்பழம் நிறைய இருக்குங்க இல்லையங்கல்ல. அம்மா பெரிய பலாப்பழமா இதுன்னு சொல்லி பார்த்து அது வேண்டி தந்த ஞாபகங்கள் நிறைய இருக்கு. அதே நேரம் பலாப்பழம் இல்லைன்னு சொன்னாலும் மாம்பழம் அதை விட பிடிக்கும். அப்ப மாம்பழத்தை அவங்க மரத்தோட தான் கல்வியங்கால விற்பார்கள். அந்த நேரம் அது 300 ரூபாவா இருக்கு ஒரு மாம்பழ மரத்தோட வேணும்னு சொன்னா. ஆனா அந்த 300 ரூபாய் பெரிய காசு. ஆனா அது அம்மா எங்களுக்கு வேண்டி தந்திருக்கு. அதெல்லாம் பிறந்த நாள்ல தான் எனக்கு செய்வார். அதை விட என்னுடைய பிறந்த நாள்ல நான் செய்வதுன்னு சொன்னா கல்வியங்காட்டுல வெள்ளை பிள்ளையார் கோவில் தெரியாதவர்கள் இருக்காரு. அந்த வெள்ளை பிள்ளையாருக்கு நானே வெள்ளை பூக்களால நானே கையால புடுங்கி அதுக்கு ஆண்டாள் மாலை மாதிரி ஒன்று செய்து அவர் கருப்பு பிள்ளையார். நான் பேர் வெள்ளை பிள்ளையார். அவருக்கு நானே இருக்கும் காலத்துல என்னுடைய பிறந்த நாளுக்கு மாலை கட்டி கொண்டு போய் போடுற ஞாபகம் தான் என்னுடைய பிறந்த நாள் ஞாபகம். ஆனால் நேற்று வைத்த பாவத்துக்கு நன்றி. இதை நிச்சயம் வரிகள் நன்றி. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்பார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வாசித்தளிக்க நீதினி. சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் வரிகள். என் வீட்டில் சிறுவயதில் எல்லோர் பிறந்த நாளும் குறிப்பாக முதலாவது சிறப்பாக கொண்டாடியதாக அம்மா சொல்லுவார். ஆனால் எனக்கு நினைவில் இல்லை. எச்சு பலகாரம் கடகத்தில் செய்வதாக சொல்லுவார். என் பிறந்த நாள் சிறு வயது புகைப்படம் என்னிடம் இல்லை. கவலைதான். ஆஞ்சல் தங்கையின் பிறந்த
ஆனால் தங்கையின் பிறந்த நாள் படத்தில் நான் கலக்கலாக நின்றிருக்கின்றேன். புது சட்டை மட்டும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கிடைக்கும். அப்பா சிறிய காசும் தருவார். அது ஒரு அழகிய அகிழ்வான நினைவுகள். மகிழ்வான அகலண்ட் இருக்குதா வார்த்தை? நான் தெரியல, இருக்கலாம். இதுல அகலண்ட் இருக்குதா? அது எழுத்து பிழைகள் தானே. நீங்கள் எழுத்து பிழை விட்டுட்டு நான் எழுத்து பிழை விட்டது சுட்டி காட்டி இருக்கிறீங்களே, இப்பதான் விளங்குது. நன்றி. யாரென்று நீங்களே ஊகிச்சு பிடிங்க. வாழ்த்துக்கள். அழகா வாய்ச்சிருங்க. அகல் ரெண்டு வாசிச்சப்போ ஒரு புது சொல்லா எனக்கு அப்படி பண்ணிச்சுட்டாங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக வசந்தா ஜெயதீசன் அவர்கள், உற்சாக வணக்கம். பெற்றோரை தெய்வம், எங்க வீட்டு பிறந்த நாட்கள் கொண்டாடியது இல்லை. நாங்க இணைந்து பலகார வகைகள் செய்து உண்டு மகிழ்ந்து மட்டுமே ஞாபகம். நன்றி, மிக்க நன்றி வசந்தா ஜெயதீசன் அவர்கள். இதுல என்ன பிரச்சனை? இப்போ பலகாரம் எல்லாம் செய்து உண்டு மகிழ்ந்து அதுதானே கொண்டாட்டம் என்று சொல்றோம். இவர் என்ன சொல்றாரு? பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போயில்லையாமா? கேக் வெட்டேல் என்ற விஷயத்தை அது யாரையாவது வாய்க்குல வரணும்ன்ற காடுதான் கேட்டு நான். இதெல்லாம் எங்க இருந்து வந்த சிந்தனைகள்? சரி, நல்லது, பார்ப்போம். வசந்தா அவர்களை கேட்டுக்கொண்டால் காதில் எழுதும். நன்றி. அடுத்ததாக நன்றி நகுல். இணைப்புடன் இணைந்திருக்கிறார் நகுலவதி அவர்கள். தன்னுடைய வரிகளை வாசிக்க உற்சாகமான வணக்கம். உற்சாகமான வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் தர்ஷினி அவர்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பெற்றோரை தெய்வம், சின்ன வயதில் இருந்தே கேக் வெட்டி கொண்டாடவில்லை. பாடசாலைக்கு போகும்போது அம்மா அப்பா மாறி எழுத்துகள் வந்து விட்டது. சாக்லேட் வேண்டி தருவார்கள். அவற்றை சக நம்பிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்பது வழக்கம். பெரிய வகுப்பு படிக்கும் போது புதிதாக வெள்ளை சட்டையும் தைத்து தருவார் அம்மா. அதனை போட்டு சாக்லேட்டை கொடுத்ததோடு சரி. எங்கள் கடைசி தங்கச்சிக்கு தான் கேக் வெட்டி கொண்டாடியது எனக்கு நினைவிருக்கிறது. பெற்றோரை இப்போது நினைத்து கொள்ளுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. மிக்க நன்றி. அது காலையில் அவசரப்பட்டு எழுத வேண்டி வந்திருக்குமே, பின்னித்தான் இது தலைப்பு தந்தது. சரி, இன்று மன்னிக்கலாம். என்னடா மோனையும் மன்னிக்கலாம், மற்றவர்களையும் மன்னிக்கலாம். அதுல என்ன வீட்டுல ஒரு அந்த எலிக்கு மருந்து வைக்க வந்தது. அப்ப அவரோட எங்க கதைச்சு கூட கணக்கு எழுத்து பிள்ளை வந்திருக்கு. இப்ப வேற யாரும் வாசிச்சா எல்லாம் மாறி வந்திருக்கு. அதான் டபக்கடியா ஓடி வந்துட்டீங்க. நானே இல்ல நான் வாரணம் தானே. நன்றி, மகிழ்ச்சி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நேவிஸ் அவர்கள் இருக்கிறார். நேவிஸ் அவர்களின் வருகை. பெற்றோர் தெய்வம், எனது சிறு வயதில் பிறந்த நாள் கொண்டாடியது இல்லை. எல்லா நாட்களைப் போலவே அந்த நாளும் கடந்து போகும். வளர்ந்த பிறகுதான் இன்று எனது பிறந்த நாள் சொல்லி அம்மாவிடம் கேட்டு இனிப்பு வாங்கி பாடசாலைக்கு கொண்டு போய் வகுப்பு தோழிகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தது இன்றும் நினைவில் இருக்கிறது. கேக் வெட்டி கொண்டாடியதெல்லாம் தற்காலத்தில் தான். நினைவூட்டலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நிறைவாக ஜெபகலா அவர்கள் இணைக்கிறார். பெற்றோரே தெய்வம், ஜெபா ஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. எனது சிறு வயதில் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடியது ஞாபகம் இல்லை. ஆனால் புதுச்சட்டை போட்டு கோயில் போய் வருவோம். பின்னர் சாக்லேட்டும் துண்டு கேக்கும் வேண்டி பாடசாலைக்கு கொடுத்த ஞாபகம் உண்டு. அப்பா வேண்டி வருவார், இல்லை என்றால் அண்ணா வாங்கி வருவார். தாத்தா காசு தருவார். இவ்வளவுதான் என் பிறந்த நாள் ஞாபகம். வேறொன்றுமே இல்லை என்று நினைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம் கூறி ஜெபா ஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. மிக்க நன்றி. அவருடைய வார்த்தைகளுக்கும் நிறைவு இருக்கும். இப்போ நாங்க அதிபருடைய பக்கம் வேணும். முதல் நாள் பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் அதிபருக்கு ஞாபகம் இருக்கு. 44வது பிறந்த நாள். அவருடைய பேர் என்ன? ஜெர்மனியில சுபத்ரா வரதராஜன் அவர்கள். வசந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி முடிவடைய மேடையில் பரபரப்பாக மேசையெல்லாம் கொண்டு வந்து கேக் எல்லாம் வைத்தார்கள். அன்றைய தினம் அம்மா என்னை உலகத்துக்கு காட்டிய நாள்
அது எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் பார்க்குறேன் இல்லைன்னா அன்றைக்கு தடல் புடலா கேக் வெட்டி வலுக்கட்டாயப்படுத்தி வாழ்க்கையில் முதலா கேக் வெட்டி இருப்பார்கள் சில வீட்டை. ஆனால் அது இப்படி 4 பேருக்கு முன்னால் செய்கிறதுன்றது அது 4 பேர் பொன்மாலை பொழுது அவ்வளோ பேருக்கு முன்னால் அதுதான். அதனால தான் இந்த 44 அடிக்கடி சொல்கிறேன். ஆனா அது சின்ன வயது இல்லையே. இல்லை, அதுதான் முதலாவது. எனக்கு சின்ன வயசில் பெருவிரலால் திருநூறு அப்படி தள்ளி விடுவேன், நெத்தியில் அப்படி தள்ளி போயிட்டு வாண்டு. ஆனால் அம்மா அதுக்கு முன்னம் 5:30-6 மணிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரி அம்மன் நீர்கொழும்பு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பா. அது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் எழும்பக்கு முன்னமே திருப்பி வந்து சாரியெல்லாம் மாற்றிட்டு சமையல் காலமை சாப்பாடு செய்து விடுவார். அப்போ எனக்கு பர்த்டேன்னு சொல்ல மாட்டார், வாழ்த்துன்னு சொல்ல மாட்டார். அவர் உடலால் மறையும் வரைக்கும் 2-3 தடவை மகள் சின்ன தங்கச்சி என்னை எடுத்து கொடுத்து தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன நான் சும்மா நடிப்பு மாதிரி கிடக்கு இதையும் சொல்றீங்கள எனக்கு என்று சிரித்து நன்றி என்று யோசிச்சு போட்டு சில வேளை அநேகமாக நான் எடுத்துருவேன். அந்த எடுத்துட்டு அவளுக்கு தெரியாமலே அவள் வாழ்த்து சொல்லாமலே நான் நிறைய காய்ச்சிட்டு விடைபெற்ற வருடங்களும் இருக்கிறது. எனக்கு அதில் அக்கறை இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தால் வீட்டை வர சனி ஞாயிறு என்ன நடந்திருக்க வேண்டும் மறந்துட்டேன். பள்ளிக்கூடத்தால் அநேகமா வீட்டை வர கட்டாயமாக பைட்டம் பணியாரம், அரியதரம், மற்றது வடை, உளுந்து வடை இதெல்லாம் இருக்கும். அப்போதான் சொல்லுவா உனக்கு அவள் வித்தியாசமாக இங்கிலீஷ் காய்ப்பா உனக்கு பர்த்டேன்னுவா. அப்படியான்ட்டு சந்தோஷம். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றது நான் ஒரு படம் எனக்கு அடுத்த கடைசிக்கு முதல் தங்கச்சி ஒரு பிரம்பு வட்ட கதிரை இருக்கும் நீர்கொழும்புல தான். அதில் நான் சுற்றி இப்படி கையை வச்சு கொண்டு அந்த கதிரையில் இருக்க தங்கச்சியும் மற்ற குட்டி தங்கச்சியும் இருக்கிற ஒரு படம் ஒன்று பார்த்துருக்குறேன். அது இப்போ நடந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இல்லை, இலங்கையில் இருக்கும்போது தான் பார்த்துருந்தேன் நான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு அதில் நாட்டமும் இல்லை, யாரும் வாழ்த்து சொல்லணும். லண்டனில் 2 பேர் அவர் சொல்வதில் என் மூலமாகத்தான் தாங்கள் லண்டனுக்கு வந்ததுண்டு. ஒருவருக்கு என்னோட 1 வயது கூட, மற்றொரு வயது. அதில் ஒருவரை நேற்று சந்திச்சினான். அவருடைய வாழ்த்து வரும் கட்டாயமாக. அது மற்ற பக்கம். உறவுகள் நேர்கள் நீங்கள் வாழ்த்து எழுதுறது அது ஓகே. நான் கணவருக்கு பதில் போடுறது இல்லை பிறந்த நாளுக்கு என்றதான். இவ்வளவு தான் இருக்கும். இப்பவும் ஒரு கூசும் எனக்கு. ஆனால் மகளாருக்கு செய்கிறோம் என்றது எனக்கு அது தேவையில்லை. அந்த வாழ்த்து எனக்கு. அதனால்தான் அவளுக்கு விஷயத்தை தொடக்கி நான் என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு எப்போ பிறந்த நாள் என்று ஒவ்வொரு நாளும் எனக்கு பிறந்த நாள் என்றது சிவாஜி நீலங்கியா தூரந்து கேட்டோம் என்றதால் இப்படித்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நான் படித்த முயலுக்கு 3 கால் மட்டும்தான். அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள். அப்போ சூரியனை காணுகிற போது அந்த எங்களுக்கு நினைவு வரணும், நாங்கள் இன்று பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் தொடரலாம் என்று. அவ்வளவுதான். நன்றி. கடகடண்டு. இப்போ நகுல், அவந்திகா, நீதினி, நீங்கள் பள்ளிக்கூடம் போய்க்கல உங்களுக்கு சாக்லேட் பாக்ஸ் வந்து வாங்கி தர்ற பழக்கம் இருந்ததா? நகுலுக்கு இல்லை என்றார். என்ன அம்மா அவ்வளவு மணிக்கொடி இந்த வார்த்தைக்கு ஈச்சாப்பியோ இல்லை. ஆனால் அம்மா எனக்கு 12-11 வயது வரை எனக்கு பிறந்த நாள் நல்லா பெருசா கொண்டாடி கேக் அதில்லை. நான் கேட்ட கேள்வி பள்ளிக்கூடத்துக்கு வகுப்புல மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அந்த செலெக்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒரு இனிப்பு பட்டி. அது இல்லை, ஆனா ஐஸ்கிரீம் கொடுப்போம். அது அதை விட பெருசு இல்லை. அப்போ பெரிய விஷயம். நாங்கள் சாக்லேட்டு அது ஏன் கேட்க வந்தனால நீ மலிவான பட்டியா வாங்கி தருவீனோம். இல்ல அது வந்து வீட்டுல மலிவானது இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு போய்க்கிறான் விலகக்கூடியது. மற்றது முந்தி பிரைமரி ஸ்கூல்ல என்ன ஒரு ஞாபகம், விதவிதமான தொப்பிய பேர்னிட்டு ஒன்று வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சுத்தி ரிப்பன் கட்டி எல்லாம் கொண்டு போறோம். சின்ன பேக்கெட் விதவிதமானது அது உள்ளுக்கு இருக்கும். அது ஒரு வழக்கு. எல்லாரும் அது யார் செய்தார்? அது எனக்கு ஒருக்கா செய்ததான் ஞாபகம். அதுல அம்மா செய்தாரா? அம்மாவும் இன்னும் 2-3 அக்கா அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த சாக்லேட்ல ரிப்பன் கட்டி இருந்ததா? ஒவ்வொருவருக்கும் ஒரு பேக்கெட் கிடைக்கும். அதுல விதவிதமான தொப்பி உள்ளுக்கு இருக்கும். கிஃப்ட் மாதிரி. அப்ப ஒரு இனிப்புகள் கொண்ட ஒரு பை. ஓ பரவாயில்ல. அம்மா பெருசாத்தான் அந்த வருஷம் கொண்டாடி இருக்கிற. நகுல்
என்னடா முந்தி பிரைமரி ஸ்கூலு 1ஆம் வகுப்பு இருந்து 2ஆம் வகுப்பு வர ஒவ்வொரு ஆளும் கேக் மஃபின் அப்படி எல்லாம் கொண்டு வந்து அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த 3ஆம் வகுப்பும் 4ஆம் வகுப்பும் கொரோனா இருந்தது, அப்ப அது செய்ய முடியல அப்போது. ஆனா நான் இப்ப இன்னும் என்னுடைய தொடர்ச்சியான பாடசாலையில நான் இப்ப 5ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் எல்லோரும் பிறந்த நாளுக்கும் இன்னும் கொண்டு வருவார்கள். அது பிறகு முடிஞ்சு இப்ப மட்டும் 10வது பள்ளிக்கூடம் நீங்க பிரைமரி ஸ்கூல் 5ஆம் வகுப்பு தாண்டி அங்கால 6ல இருந்து வந்த அந்த மிடில் ஸ்கூல்ல வந்து டீச்சர் மாதிரி இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவினோம். அவங்களுக்கு ஒரு அலுமினண்டு பர்த்டே எல்லாம் பாடி அது இப்போ பர்த்டேக்கு பாடுறது அது பாடுற பழக்கம் உண்டான இப்படி டாஃபி எல்லாம் கொண்டு வர்றது அதெல்லாம் பாட்டியாச்சு. நான் மிடில் ஸ்கூலுக்கு போய் நினைக்கிறேன் 5ஆம் வகுப்புல ஒருக்கா கொண்டு போனான். ஆனா ஒரு சின்ன சாக்லேட் அந்த இப்படி விதவிதமா போட்டு வைக்கல, சும்மா கொடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் அது செய்யல இல்ல. எனக்கு முதல் ஞாபகம் வந்தது வந்து நானே செய்தது டென்மார்க்கு வந்து எனக்கு 30வது பர்த்டே. நானே அங்க அவைட்ட சாமான்களை வேண்டி கையால கேக் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்த ஞாபகம். எல்லாரும் யாரு அந்த நாங்க அப்ப பொதுவாக இருந்த நாங்கள் அப்ப அந்த டென்னிஸ்காரர் டென்னிஸ்காரர் ஆபீஸ்ல இருந்தவைக்கெல்லாம் செய்து கொடுத்து, அதை விட இப்ப கையால செய்தது எங்கட கேக் வித்தியாசம். அப்ப எல்லாரும் வாழ்த்து சொல்லி செய்ததுதான் எனக்கு நினைவு. பிறகு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தானே நாங்கள் செய்து கொள்றது. இங்க வந்து 30வது வயதுல விளங்கல 30வது வயதில் 30வதுல தொடங்கினது. பேருந்து பாடசாலையில படிச்ச நாங்கள் இப்ப படிக்க கொண்டே எல்லாருக்கும் கொடுக்கறது. பேருந்து இங்க வந்த பிறகு நான் கேட்க எங்களுக்குண்டு வெட்டி நான் செய்யல, மகள் செய்தருவா அல்லது மகன் வேண்டியருவினம் வேண்டியந்தா மாத்திரம் வெட்டுறது. அது இப்ப ஒவ்வொரு வருஷமாயும் இராது, சில வேளை ஒவ்வொரு வருஷமா இருக்கும், சில வேளை இடக்கிட. பேருந்து மகள் செய்ய தொடங்கி அவ செய்து கொண்டு வந்தார். சென்ற வருடம் வெட்டவில்லை, வேண்டியந்தா வெட்டுவேன். நான் வேண்டி நானே வெட்டக்கூடாது. அப்ப பிள்ளைகள் அன்றைக்கு வரையில்லைன்னு சொல்றீங்க. வீட்டை பிள்ளைகள் வந்தவ கேக் ஒன்றே இல்லை, அம்மா வாங்கி வச்சிருப்பாண்டு. ஓகே, நன்றி அவந்திகா. நிறைவாக தஜினல்ல ரெடியண்டா வீடியோ ஆன் பண்ணுங்க, நான் நிறுத்துறேன். அவந்திகா, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே உங்களோட பர்த்டேக்கு சாக்லேட் பட்டி கொடுக்குறோம் நீங்களா எல்லாருக்கும்? இப்ப 5ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்ப நாங்க 5ஆம் வகுப்புல நாங்க கொடுக்குறேன். நாங்க வந்து 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு கிண்டர் கார்டன்ல இருந்து நாங்க கொண்டு கொடுக்குற நீங்கள் அது விலை கூடின பெட்டி சாக்லேட் பெட்டி வாங்கி தருவீனமா அல்லது விலை குறைஞ்ச பெட்டியில எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுங்கோண்டு தருவீங்க? தெரியாது என்ன நாகூல் ஐஸ்கிரீம் கொடுத்தது ஒரு வருஷம் தானே. ஐஸ்கிரீம் இல்லாத வச ஐஸ் இருக்குது, அந்த தண்ணி கலரான தண்ணி இருக்கு தானே, அது வலும் சீப்பானது. ஆனா முந்தி ஒருக்கா 2 தரம் அல்லது 2 தரம் அம்மா செய்திருப்பா அந்த ஐஸ்கிரீம் கடையிலே அதை வாங்கிட்டு அப்ப கொண்டு வர்றதுக்கு. இப்ப உங்களுக்கு இப்பவும் செய்ய பிடிக்குமா அப்படி அந்த தண்ணீர் ஐஸ்? இல்ல பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாம் கொடுக்க பிடிக்குமா? ஓமண்டு விட்டா செய்வீங்களோ? இப்பவும் அனுமதி இருக்கிறது, ஆனால் நீங்க விருப்பம் இல்லாதால செய்யல. சரி, அவந்திகாக்கு பிடிக்குமா அப்படி சாக்லேட் பட்டி கொண்டே எல்லாருக்கும் கொடுக்கறது உங்களோட பர்த்டேக்கு? கொஞ்சம் பெருமை என்ன? என்னன்னா நல்லா பெருசாக கொண்டாடப்பட்டது. அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியாது கேக் அல்லது அப்படியான மஃபினாக உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு என்ன கோல சொல்றது இதெல்லாம் தந்து பெருசா கொண்டாடப்படும். அப்ப நாங்க கிண்டர் கார்டன்ல பிறந்த நாள்டா இத்துடன் நாங்க அவ்வளவுதான். சரி, ஓகே. கிரீடம் நான் படிக்க கிண்டர் கார்டன்ல வந்து கிரீடம் வேத்தியாளுக்கு கிரீடம் போடுவேன். இப்பவும் இல்லை தானே?
சின்ன வயசுல. சரி. பிறந்த நாட்கள் இன்னொன்னு சொல்லவா? இதான் கடைசி. கடைசி அந்த வகுப்புல ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் என்றா அந்த ஆளுக்கு பிடிக்காத பிறந்த நாள் வாழ்த்துக்கு அந்த ஹெவி பர்த்டே பாடுறதுக்கு அப்ப வேற எல்லாருக்கும் தெரிஞ்சு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்றா அப்ப டீச்சருக்கு நாங்க பாட வேணாம் பாடணும் என்று சொல்றோம். அப்ப அவருக்கு பிடிக்காது பிறந்த நாள் ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லாத செய்யறதா? அது தவற இல்ல இல்ல அவருக்கு விருப்பமானதான் அண்டை செய்யணும். அநேகமான அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாளுக்கு அண்டைக்கு மட்டும் அடிக்க மாட்டாங்க. என்ன அண்டைக்கு மட்டும் எல்லாம் சேர்த்து வச்சிருந்து அடுத்த நாள் விடும். என்ன நேற்று தப்பிட்ட பர்த்டேண்டபடியா கொடுமைக்கார அம்மாக்கள். என்ன நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு வயதாயினோட வச்சு செய்யணும். என்ன சிவாஜி நேரில் இன்னைக்கு இருக்கிறாரா? இல்ல தானே, அதுவா பாடிக்கு தூண்டலுக்காக சொன்னேன். நீங்க வச்சு செய்வீங்களா? உங்களோட அம்மா அப்பா செய்யறதுக்கு பழி வாங்குவீங்களா அவங்க வயதான காலத்துல? இப்ப உங்களை சொல்லுவாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதனுடைய நான் 11க்கு விடுறேன் விடையில இப்ப விடுறேன். ஆனா என்னன்னா இப்ப நீங்க மெதுவா அண்ணாந்து விழாந்தி கொண்டு நடந்து வர குதியாவான்னு பேசுவீனம் இல்ல அப்பா இல்லாத அம்மா. இப்ப அவைக்கு வயசாயினோன்னா மெதுவா நடப்பினோம். ஒரு காலத்தான் இப்படித்தான் வச்சு நடப்பினோம். அப்ப நீங்க பேசுவீங்களோ? என்ன பேசி நீங்க சின்ன வயசுல குதியாவான்னுட்டு அம்மா குதியாவா அப்பா கதியாவாங்க என்ன இப்படியா நடக்கிறது குழந்தை பிள்ளை மாதிரி? இப்பயும் அப்படித்தானா? இல்ல என்ன நான் நல்லா வேகமா நடப்பேன். அப்ப அம்மா இப்ப நானும் வேகமா நடக்கிறது. அதனால அம்மாவோட நடக்க அப்படிதான் இருக்கும். ஆனா எங்க அப்பா உண்மை கார் ஓடுற மாதிரிதான் நடப்பேன். அவங்க அப்பா நடக்கிற நல்ல ஸ்வீட். அப்பாவோட நானும் நடக்க மாட்டேன். அப்பா வேகம் கூட. சரி. இல்ல நான் சொல்றேன், நீங்க சின்ன வயசுல இப்ப சாப்பிடாம வேணாமண்டு விட்டா பசிக்கலையண்டா பேசியிருப்பினோம். அம்மா அப்பாக்களுக்கு 80 வயசு ஆயினோடனே நீங்க சாப்பாடை கொண்டு வந்து வச்சு வைப்பீங்க. எனக்கு வேணாம் பசிக்கலையண்டா கத்துவீங்களா? இப்படித்தான் இன்னும் சின்ன வயசுல சித்திரவதை செய்த நீங்கள். அம்மாக்கு தீத்துவேன். எழுதி வையுங்கோ, நாகுல் சொன்னதை எழுதி வையுங்கோ. அம்மா எனக்கும் தான் சின்ன வயதுல எனக்கு சாப்பாடு பிடிக்கிறாட்டி எழுதி வையுங்கோ. அம்மாக்கு வயது வந்த காலத்துல தீத்தி விடுவாருண்டு. தீத்த கூடாதா? இல்ல தீத்தலாம், நீங்க செய்யணும். மற்ற 2 பேரும் பாருங்க அந்த கதையை கதைக்கல அவங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான கேள்வி நீதினி சொன்னது. நகுல் அவந்திக்க மற்ற ஆக்களும் அப்பாக்களுக்கு தீத்தி இருக்கிறீங்களா? இப்போவாவது என்ன ஒரு கதை தீத்தீங்களா? இது நல்லா இருக்கு. அது இல்ல சாப்பாடை பற்றி தான் காய்ச்சினீங்க. நீங்க கேக் செய்திருப்பீங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கரண்டி அப்பாங்கண்டு கரண்டியால தீத்திருப்பீங்க. அதெல்லாம் சொல்றது. அதுல நான் சொல்றது சாப்பாடு. ஏன் அப்பாக்கள் பிள்ளைகளோட இப்ப உங்களோட இளையவையில கேட்கிறேன், ஏன் உங்களோட இவ்வளவு அணைவில இல்ல? எத்தனை நேரம் உங்களை கட்டி பிடிச்சிருக்காரு அப்பா? தனக்கு மேல இப்பவும் படுக்கிறதுக்கு ஓமண்டு வேறு வந்து படுத்துட்டு தலை போய் விட நீங்க ஓடி பிடிச்சு செட்டியில ஏறி இறங்கி விளையாடுற நீங்க சொல்றேன். எங்க போட்டான் கலையம் வாடகை காணுமா வழியா போட்டான். சொல்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு விட வருவாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நீங்க ஒண்ணு எழுத இல்லை இன்றைக்கு, பிறந்த நாளைக்கு அடுத்த கிழமை எழுதுங்க சேர்த்து. சரி, மன்னிக்கணும். எல்லாரும் குறுகின வார்த்தை தானே. அப்ப இனிமே காலையிலேயே போடுறேன், சின்ன நாள் திவ்யா. சரி, சந்தோஷம். மிக்க நன்றி. யோகாவில் இணைஞ்சு கொண்டுங்க, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் இணைஞ்சு கொண்டு முடியல வந்து நாமும் இணைந்திருந்தோம் என்பதை சொல்லுங்கள். சரி, ரஜினி அவர்களுக்கு வேணி அவர்களுக்கும் உற்சாகமான வாழ்த்துக்கள். நன்றி. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தில் 21 நிமிஷம் போயிட்டது. பரவாயில்ல, கடைப்பிடிப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வது 208வது வாரத்தில் இளையோர் யோகா. நன்றி. பொறுங்கோ, பக்கத்தை புதுப்பிக்கிறேன்.